அவர்களே, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ என்றால் பிரியமான, எவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ, எவர்கள் முன்குறிக்கப்பட்டார்களோ அவர்களை அழைத்து அவர்களை நீதிமான்களாக்கி அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் மகிமைப்படுத்தப்படுவதற்கு ஏதுவாக கிறிஸ்து நமக்கு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலனாய், தேவனுடைய ஞானமாய் அவர் இருக்கிறார். தேவனுடைய வல்லமை என்பது நமக்கு அவருடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை, அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தை, சமாதானத்தை, ஒப்புரவாக்குதலை, தேவனுக்கு நாம் பிள்ளைகளாகும்படி ஒரு புதிய ஜீவனுள்ள வாழ்க்கையை அருளுகிற வல்லமையாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு காணப்படுகிறது. ஞானம், தேவ ஞானம், தேவனுடைய அனாதி ஞானமானது இந்த ரட்சிப்பின் திட்டத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நமக்கு அந்த சிலுவையிலே நிறைவேற்ற சித்தம் உள்ளவனானார். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் அனுகிரகம் செய்தபடியினால் கர்த்தருக்கே இன்றைக்கும் அவர் வருகை பரியந்தம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. ஆமேன். God bless you.